ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ லாங் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு எக் கறி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு மேஜிக் மசாலா மாதிரி பண்ணிக்கணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரில் 3 தக்காளி போட்டேன், பட் எங்கள் அம்மா அதை எடுத்துட்டாங்க. அடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் குட்டி சாலங்கிறதுனால நான் ஒவ்வொரு தக்காளியை போட்டு அரைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும். சவுண்டு கம்மி பண்ணி பேன் சூடாக வர்றது வரைக்கும் நான் அங்கே உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை பேனுக்குள்ளே தட்டணும். அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும். நான் கொஞ்சம் நேரமாகவே வதக்கி இருந்தேன், பட் அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகலை. ஸோ தட் நான் அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணேன். அதனால் சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அது இந்த மாதிரி ஒரு கலர் ஆனதுக்கப்புறம் மசாலா போடணும். என்னடா இவ்வளோ பஞ்சாக மசாலா போடுறோன்னு நினைக்காதீங்க. எல்லா மசாலாவும் ஒரு பவுலில் கொட்டி வச்சுருந்தா அதுதான் கரம் மசாலா. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் கொட்டணும், ப்ளஸ் அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் கூட.
அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது கொஞ்சம் கறி மாதிரி இருக்கும். அதனால் அது ரொம்ப கட்டியாக இருக்கும். அதுதான் அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா ஒரு சைட் பாதியாக கருகிடுச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டேன். ஸோ தட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.